வணக்கம். பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. முழுமையான கல்வி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே எங்கள் இலக்கு. அப்படி முழுமையான கல்வி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு ஆக வேண்டும் என்றால் 12ஆம் வகுப்பு முடித்த அனைவருக்கும் உயர்கல்வி சென்றிருக்க வேண்டும். முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டம் அதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டுவதே. வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் பலர் உயர்கல்விக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு உரிய முறையில் வழிகாட்டி கல்வி கடன்களை வங்கிகளில் பெறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தல், மேலும் ஸ்காலர்ஷிப் எனப்படும் கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டுதல் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்வதற்கென உயர்கல்வி வழிகாட்டி குழு ஒன்று மேல்நிலை பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மாணவர்களுக்கு வழிகாட்டும். தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோரே அவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து அவர்களை உயர்கல்விக்கு அனுப்பும் வேலையை செய்கின்றனர். ஆனால் எங்கே படிக்கலாம், என்ன படிப்புகள் உள்ளன போன்றவற்றை பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர் அறிந்திருப்பதில்லை. தகவல் அறிதலில் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு சமூக பொருளாதார காரணங்கள் உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதே கல்வியில் சமூக நீதி தழைப்பதற்கான முதல் படி. அதனாலேயே பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழுவை சார்ந்த தலைவர், துணைத் தலைவர், கருத்தாளர், கல்வியாளர், முன்னாள் மாணவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் என அனைவரையும் உள்ளடக்கிய குழு இது. இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு உள்ளது. முன்னாள் மாணவர்கள் பள்ளியோடு இணைந்து செயல்படுவார்கள். அதுபோலவே நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களும் மாணவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். மாணவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கல்லூரிகள் தொடங்கி வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கூட உயர்கல்வி பெறுவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை இந்த குழு மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த குழுவை அணுகி தங்கள் சந்தேகங்களுக்கு உரிய பதிலை பெறலாம். எப்படி விண்ணப்பிப்பது, எங்கு விண்ணப்பிப்பது, விண்ணப்பங்களை எங்கே பெறுவது, இணையம் மூலம் எப்படி விண்ணப்பிப்பது, எந்தெந்த கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைய என்னென்ன தேர்வுகள் உள்ளன, அதற்கு எவ்வாறு தயாராவது போன்ற அனைத்தையும் இந்த குழுவிடம் மாணவர்கள் கேட்டறிந்து அதற்கேற்ப செயல்படலாம். பள்ளிக்கு செல்ல முடியாத தொலைவில் ஒரு மாணவர் இருந்தாலும் 144117 என்கிற உதவி எண்ணிற்கு அழைத்து தகவல்களை பெறலாம். உங்களுக்கு வழிகாட்ட அந்த உதவி மையத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமல்ல, பெறாதவர்களும் மறுதேர்வு எழுதி இந்த ஆண்டே கல்லூரிகளுக்கு செல்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வழிகாட்டு மையங்களையும் உதவி மையங்களையும் அணுகலாம். குறைந்த மதிப்பெண் காரணமாகவோ தேர்ச்சி பெற்றதன் காரணமாகவோ யாரும் மனம் தளர வேண்டியதில்லை. மனநல ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் இக்குழுவை நாடலாம். உதவி மையத்தின் எண்ணுக்கும் அழைத்து ஆலோசனைகளை பெறலாம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதற்கான முகாம்களை அரசு பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறை நடத்தவிருக்கிறது. அந்த முகாம்களுக்கு தவறாமல் வருகை தந்து மாணவர்கள் பயனடையுமாறு வேண்டுகிறேன். தங்கள் பிள்ளைகளை எங்கு சேர்ப்பது என்று பெற்றோர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பள்ளியில் உள்ள வழிகாட்டி குழுவிற்கு வந்து ஆலோசனைகளை பெறலாம். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென்றே குழுவின் உறுப்பினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சியில் வெற்றி பெற்று அடுத்தடுத்த ஆண்டுகளில் பள்ளி இறுதி முடித்த அனைவரும் உயர்கல்விக்கு செல்வதை உறுதிப்படுத்துவோம். இதுவே சமூக நீதிக்கான அடுத்த கட்டமாக இருக்கும். அதை உறுதியாக செய்து முடிப்போம் என்கிற நம்பிக்கை உள்ளது. நன்றி.